மச்சோ முடிஞ்சவா அதெல்லாம் முடியாது அப்படி சொல்ல நீங்க நினைக்கிறீங்க அவங்க வந்து பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா 60 minutes / 10 போட்டிருக்காங்க. அதாவது 60 நிமிஷத்துக்கு 10 வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு 1 வித்தாலும் 6 தானே வைக்கணும். முடிக்க முடியுமான்னு தெரியல. பட் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அச்சு செய்வோம். என்ன மனுஷன் வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டாக்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். எல்லாம் ஓகே தான். பட் எனக்கு ஐஸ் கடைக்காரங்க யாரையுமே தெரியும். என்ன கொடுமை சரவணன். யூசுவலா பீச்ல தான் நிறைய பேர் நிப்பாங்க. சோ நம்ம ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு போறோம், ஸ்கெட்ச போறோம், ஒருத்தர் தூக்குறோம். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கால்ல விழுந்தாலும் 1 மணி நேரம் வேலைக்கு ஜாயின் பண்ணுவோம். வா மச்சான் வாங்க போலாம். ஃபைனலி அலஞ்சி இந்த ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரங்க பீச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹாய், ஸ்கூல்ல படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்களா? படிச்சுட்டே பிசினஸா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். உங்களுக்கு தான் லாபம்லாம். நான் எடுத்துக்கிறேன். உங்க கடையில வேலைக்கு சேர்த்துப்பீங்களான்னு கேளுங்க. ஒரு 1 ஹவருக்கு மட்டும். ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்டா இருக்கும்டா. 5 ரூபாய் தான். 10 ரூபா சிரிக்காங்க சார். 5 ரூபா 10 ரூபாய்க்கு இருக்கா? 15 ரூபாய் கொடுத்தா 25 ரூபாய்க்கு தரேன். ஆனா இவன்ட்டுக்கு 15 ரூபாய் இல்லையா? இல்லையே 18 ரூபாய் தான். பாத்தீங்களா? காசு எடுத்து விட்டு கொடுத்துருக்கேன்ல. ஹலோ, உங்க கடையில என்ன ஒரு மணி நேரத்துக்கு வேலைக்கு சேர்த்துப்பீங்களா அங்கிள்? யாரா? நான் வந்து அச்சு அங்கிள். உங்க பையனோட ஃப்ரெண்டு. ஆமா அங்கிள். உங்களுக்கு தெரியாது அங்கிள், எனக்கு கூட தான் உங்களுக்கு தெரியும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆமா அங்கிள், சேர்ந்துக்கோ அங்கிள். ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் நீங்க சம்பளம் எதுவும் கொடுக்க வேணாம், நான் வித்து கொடுத்துறேன் எல்லாத்தையும். ஓகே அங்கிள். என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கப்பா. போறப்ப கால் அட்ரஸ்லாம் கேட்குறாரு இந்த பொண்ணு. எங்கே என் பையனை கடைசிட்டு நான் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ண சொல்லுவேன். என்ன சொன்னாங்க டேடி? இந்த விப்பீங்க நீங்கள் யூஸ்வலா பீச்சில் போனால் லவர்ஸ் மட்டும் தானே இருப்பாங்க. சிக்னல் கிட்ட நீ நம்ம ஏன் சிக்னல் கிட்ட ட்ரை பண்ணக்கூடாது? இந்த சிக்னல் ட்ரை பண்ணலாம். நான் காரில் அப்படியே அங்கே வந்துட்டா என்னை விட்டு போயிட மாட்டீங்களே சத்தியமா? நீங்க வாங்கலையே, கடைசியில வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாய்க்குள்ள 20 ரூபாய்க்கு தரும். என்னடா யோசிக்கிறேன்? யோசனை வாங்க மாட்டேன், டக்குன்னு வாங்கிடுவேன். 15 ரூபாய் ஒன்று தாங்க. நானே கடைக்காரன் தானே, நான் எதுக்கு உங்களுக்கு கேட்குறேன்? நான் தானே உழைப்பாளி ஃபர்ஸ்ட் வியாபாரம். பாய் செல்லம். இப்போ நான் உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ன்றதுனால நீங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ஓகே, நம்ம இப்போ 15 ரூபாய்க்கு வித்தோம்ல, அது நமக்கு எவ்வளவு லாபம் வரும்? 15 ரூபாய்க்கு 5 ரூபாய் லாபம் நிக்குமா? பரவாயில்ல, நம்ம அங்க போயிடலாமா? ஐஸ்கிரீம் கடைச்சிட்டு கோடீஸ்வரன் இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஐபேக் மாதிரி அதை பில்ட் பண்ணிடுவோம். நான் செய்யலாம் மாட்டோம், ஜஸ்ட் பேருக்கு தனி டீம் போட்டோம். நாங்க வந்து கிட்ட லொகேஷன் கிட்ட வந்துட்டோம். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா இவர் வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு, நான் மட்டும் ஜாலியா கார்ல வரேன். எனக்கு பிடிக்கல. நான் வந்து கார் இங்க ஓசி பார்க்கிங் நான் ஓட்டுட்டா ஈஸி தானே, எங்கேயாவது கொண்டு போட்டுற மாட்டேல. தொட்டோனே போது எதுக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுப்பேன் மெயின் ரோட்ல. எதுக்கு நின்றுவான் டக்குன்னு போவே மாட்டேங்குதுரா. எப்படிங்க அசால்ட்டா ஓட்டிட்டு வந்தீங்க? எனக்கு நவுறு கூட மாட்டேங்குது. உழைப்பாளி இல்லாத நாடுதான். போக போக கத்துப்பேன். அப்பா கிட்ட எப்படியாவது பேசி ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்க. நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் நல்லா பேசுவேன், அதான் எனக்கு தெரியுது. பார்த்தாலே தெரிகிறது. ஒரு லுக்கு மட்டும் தான் வராது. பூரா எனக்கு ஓட தெரியாது. ஓகே, இந்த சிக்னல் இல்லாம பக்கத்து சிக்னல் போயிடலாமா? சிக்னல்லாம் நடக்கிட்டு இருக்க. நீ வியாபாரம் பண்ண மாதிரி தெரியலையே. டபுள்ஸ்லாம் இல்லையா? இருக்கா? நீ டபுள்ஸ் நீயே ஓட்டிட்டு வா. அவருக்கு டபுள்ஸ் ஆடி உட்காந்துக்கலாமா? உட்காந்துக்கோங்க, நான் உங்களை ஓட்டிடுவேன். ஐஸ்கிரீம் வேணுமாண்ணா? சூப்பரா இருக்கும்ண்ணா. வாங்க மாட்டீங்களா? வாங்க வைப்போம். நான் வாங்க மாட்டேன்டாரு. இருங்க, ஒரு 2 ஐஸ்கிரீம் வித்துட்டு வரேன். ஓகே, இங்கே எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ மாட்டாரு. ஹாய், ஆனா ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கேன் புதுசா. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்கண்ணா. 2 ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. எந்த ஃபிளேவர்ல வேணும்? இந்த கப்பு தான் இருக்குல்ல, பெருசா இருக்கும். சாப்பிடுறீங்களா நீங்க?
நீங்க சாப்பிட உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சு யாருக்காவது கொடுங்க வீட்ல. ஃப்ரிட்ஜ் இல்லையா? கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா மில்க் ஷேக் மாதிரி ஆயிடும். நீங்க அப்படியே 2 கலக்கு அப்படியே குடிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் கொடுக்க மேக்னமம் கொடுத்துட்டா அதான் இருக்குது காஸ்ட்லி கொடுக்கும். ப்ளீஸ் காஸ்ட்லியஸ்ட் கஸ்டமர் 2 ஐஸ்கிரீம் எப்படி எடுத்தா மேக்னமம்ல ஒண்ணு, கப் ஐஸ்ல ஒண்ணு குட்டியா எப்படி சூப்பர் பா. ஓகே, நான் போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து வந்து காசு வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. ரெண்டாவது கஸ்டமர்ல நாங்க ஐயோ ரேட் கேட்காம வந்துட்டேனே. காசுலாம் இல்லங்கக்கா. நானே அங்க வேலை செய்யறேன். கவர் மட்டும் தான் வச்சிருக்கேன் பாக்கெட்ல. கவருக்குலாம் ஐஸ்கிரீம் கொடுக்கறது இல்லையே. காசு இல்லக்கா உண்மையாவே. ஐஸ்கிரீம் நாளைக்கு சும்மா சொல்லுங்க. சத்தியமா நான் 1 hour ஜாப் ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நாளைல இருந்து எனக்கு ஃபுல் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காரு அவங்க டாடி. எவ்வளவு தரே? எவ்வளவு அது? 135. ரெண்டுமே சேர்த்து உங்களுக்காக 135 தரோம். சரி 35 ரூபாய் தான். இத போட்டு 20 தான போட்டுருக்கீங்க. நான் அதிக ரேட் நினைக்கிறீங்களா? ஓ 20 படிக்க தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி சொல்ல வேண்டியதானே. அதனால தான் ஏமாத்தான்னு பார்த்தேன். இதை போய் உள்ள ஒரு அண்ணா இருக்கார்ல அவர்கிட்ட வித்துட்டு வரணும். அவருக்காக தான் நான் கீழே இப்போ பார்க்கலாம். அண்ணா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 வண்டியாவது உங்களுக்கு இல்ல. இது சாம்பிள் கிடையாது. நல்ல அண்ணா அத கூட வாங்க மாட்டீங்கண்ணா. அப்படியே அதை என்கரேஜ் பண்ணுங்கண்ணா. அவர் வாங்கிட்டாரு. நான் மேக்னமம் கிட்ட விற்கலான்னு இருந்தேன். இதுக்குள்ளே காஸ்ட்லி. இது சாப்பிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு ரிச்சா ஃபீல் பண்ணுவீங்கன்னா அப்படி எனக்கு ஃபீலே வரணுன்றீங்க. 20 rupees ஆனா 5 rupees எனக்கு டிப்ஸா? ஆமா சொன்னா அப்புறம் 20 தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒண்ணு வச்சுட்டா ஒண்ணு விற்க முடியல. இங்க பாருங்க, அவர்கிட்ட போய் விற்கலாமா? அவர் பார்த்தாலே கன்ஃபார்மா வாங்குவாரு. ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும், கம்மி காசு தான். வாங்கிக்கிறீங்களா? இந்த வரேன் இருங்க, நான் போய் வித்துட்டு வந்துடுறேன். அங்கிள் நான் வந்து ஐஸ்கிரீம் கடையில ஜாயின் பண்ணிருக்கேன் வேலைக்கு. எங்களுக்காக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. காசு இல்லையாம்மா? எல்லாரும் இப்படி சொன்னா ஜிபே இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்றோம், ஃபோன் பே அக்செப்ட் பண்றோம். பேங்க் பேலன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குமா? கடைக்கு வாடகை கொடுக்கறது இல்லையா? ஃப்ரீயா நீனா தான் வாங்கி தாயம்மா எனக்காக. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். ஃப்ரீயா இன்னைக்கு கொடுக்கறது இல்ல. நேத்து வரைக்கும் ஒரு 5-6 பேருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். நேத்து 5-6 பேர் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருமா? அந்த ஆஃபர் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நாங்க வந்து இந்த 70 ரூபாய் சீமை 140 ரூபாய்க்கு விக்கிறோம். நீங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது. டெஃபினட்டா கிடைக்காது. கொடுங்க, ஒன்னு ஃப்ரீயா கொடு. அங்கிள் ஃப்ரீயா நாங்க குடுக்கறத விட்டோம். முதல்ல கடை திறந்திருக்கேன். நான் திறக்கலாம் இல்ல. நான் வந்து வேலை செய்றேன். அதான் சொல்றேன். நீ முதல்ல வந்திருக்க. மினிமம் மாட்டு கொடு. செருப்பு கடை தான உங்களுக்கு. கன்ஃபார்மா ஒரு 5-6 செருப்பு. ஒரு 5-6 செருப்பாவது உங்களுக்கு இன்னைக்கு வித்துறோம். இத நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்றேன். விவரமான பிள்ளையா? யூடியூப்ல பயங்கரமா ஃபாலோ பண்றாங்க. இல்ல நாங்க ஐஸ்கிரீம் விக்கிறோம். வாங்கிக்கிறீங்களா? ஜூஸ் தான் குடிப்பீங்களா? ஆமா, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். அதனால இன்னைக்கு நாங்க விக்கிறோம். வாங்கிக்கோங்க. ஃப்ரீ எப்படிங்க கொடுப்பாங்க? காசு தான். 20 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. ஆமா 20 rupees ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களும் வாங்குங்க. நீங்களும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அதான் எங்க ஓனரோட கடை. நான் ஒர்க் பண்றேன். 50 rupees 60 rupees கரெக்டா? 50 ரூபாய் ஒண்ணு. சாக்லேட் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் தானே? எனக்கு பிடிக்கும். அங்கிள் உங்களுக்கு 20 ரூபாயில ஒண்ணு. 50 ரூபாயில ஒண்ணு, 20 ரூபாய் ஒண்ணு. ஜி ஏன் நீங்க செருப்பு போடாம இருக்கீங்க? என்னோட செருப்பு போட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு சைஸ் பத்தாது. ஒரு 50 ரூபாய் ஒண்ணு, ஒரு 20 ரூபாய் ஒண்ணு. 25 தான். சரி 25 ரூபாய். என்ன உங்களுக்கு இது 50 ரூபாய்? ஆமா டேஸ்டா இருக்குங்க. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க. சாக்லேட்லாம் போட்டுருப்பாங்க. எங்க பார்த்த மாதிரி இல்ல அங்கிள். ஆனா இது 25 அங்கிள். பரவாயில்லை. இப்போ 5 ரூபாய் இல்ல. அடுத்த ரவுண்ட்ல வரும்போது அடுத்த ரவுண்டா அங்கிள் இங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஸ்பூன்லாம் ஃப்ரீயா தரோம் அங்கிள். அங்கிள் ஒரு 5 rupees கொடுங்க அங்கிள். 5 ரூபாய்க்காக 5 மணி நேரம் பேச வைக்காதீங்க அங்கிள். ஒரு 5 ரூபாய் மட்டும் தம்பி ஒரு 5 ரூபாய் கொடுத்துறியா? ஓகே தேங்க் யூ. ஃபோன் பே ஜிபே எதுனாலும் நாங்க அக்செப்ட் பண்றோம். பை. ஜாலியா இருக்கீங்க? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நான் சொல்லுங்க எதுவுமே. நானா தேர்ந்திருக்கேங்க சேல்ஸ் கேர்ளா இன்னைக்கு. ஓனர் முன்னாடி பேசாதீங்க. எங்க ஓனர் போறோம். இந்த கார் எடுத்ததால நம்மளால வண்டி எடுக்கலையா? கார் ஓனர் கொடுங்க. நீங்க ஏன் வந்தீங்க? நான் சொன்னா ஃபார்ச்சுனர் எடுத்துருப்பாங்க. ஆனாமா நம்மளுக்கு பிரச்சனை வேணான்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா ஓனரோட பர்மிஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே பாய். தேங்க் யூ. வெல்கம். குட்டி ஓனர் போக மாட்டானே. போக மாட்டேன். ஃபார்ச்சுனர் போட்டு 5 லட்ச ரூபா பிடிங்க. ஏய் எந்த பக்கம் போறடா? நான் ஒரு பக்கம் ஓடுறேன், அது ஒரு பக்கம் ஓடுறேன். அங்கிள் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா அங்கிள்? சூப்பரா இருக்கும். 15 ரூபா தான்.
என்ன எல்லாரும் விசித்திரமா பாக்குறாங்க. ஆட்டோல போறவங்க இந்த ஆட்டோ கண்ணிட்டு போய் உள்ள ஒண்ணு நிறுத்தலாம். பார்த்தா போனா அவங்க கன்ஃபார்மா வச்சுருவாங்க. பார்க்கும்போதே ஐயா நல்லா இருக்கீங்களா? ரைஸ் சாப்பிட்றீங்களாண்ணா? பள்ளி பிடிச்சிருக்கா. அப்ப 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நானும் நீங்க சாப்பிடுங்கண்ணா. நெருப்புல காமிச்சா கரைஞ்சிருவேன். நான் நெருப்புல காமிச்சா ஆமா. அண்ணா ஒண்ணு வாங்குங்கண்ணா. அச்சுவோட ஃபேனா இருந்துட்டு நீங்க ஒண்ணு வாங்கினா எப்படின்னா நீங்க காசு கொடுத்தா மட்டும் போதும். அதெல்லாம் நான் பண்ணிப்பேன். எங்களுக்கு தேவை ஒண்ணு விற்கணும். ஏதோ ஒண்ணு அண்ணா வாங்கி கொடுக்குறதே பெருசு. வேணான்னு சொன்னா அப்புறம் அதுவும் வாங்கி கொடுக்காம அடங்கப்பா இவன் பாக்குறாங்கண்ணா. இவனுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்பாங்க உனக்கு வாங்கி கொடுத்ததே பெருசு, நீ அவனுக்கும் சேர்த்து வாங்கி தராங்கன்னா உனக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும். இவன் என்கிட்ட கேட்பான், அவன் தரமாட்டான். எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். இந்த ஐஸ்கிரீமால என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நான் சொல்லாத, நானே சாப்பிடுவேன். நான் சொன்னேன்ல அண்ணா எனக்கு தெரியும். பார்க்கும்போதே வந்துருக்கேன். ஒட்டியோனே இதை பத்திரமா உள்ளே வச்சுக்கோங்க. நாங்க போகும்போது கொடுத்துருந்தோம். ஓகே பேமெண்ட் போட்டீங்களா? இல்ல இப்ப என்னடா இதுதான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. சாப்பிடுறோம் அண்ணா ஒண்ணு இது மெல்ட் ஆகாத மாதிரி ஷேப்பா வச்சுக்கோங்க. ஓகே அண்ணா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களாண்ணா? வாங்க. காசு இல்லையா? காசு தான் வாங்கிட்டீங்களா? சரி இவருக்காக மட்டும் ஒன்று கொடுங்க. நான் கொடுத்துறேன் ஒரு காசு. ஓகே அண்ணா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களாண்ணா? நல்லா டேஸ்டா இருக்கும்ண்ணா. கடையை போட்டு நிப்போமா ஓனர் டீ. நாங்க கண்டிப்பா விற்கும். இந்த ஸ்பாட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே இங்க வந்து வியாபாரம் பண்ண மாதிரியே சொல்றேன். இல்ல கைஸ்ல ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருக்கு. அச்சு கம்பல் போட்டு வர மாதிரி போய் வாங்கலாம்னு பார்த்தேன். அண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களாண்ணா? ஐஸ்கிரீம் அண்ணா உடனே அண்ணா ஐஸ்கிரீம் தான் ஓடிடுறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க? ஐஸ்கிரீம் வேணாமா ஆண்டி? ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறீங்க ஆண்டி? 15 ரூபா தான் ஆண்டி. அழகா இருக்கீங்க. ஒன்னே வாங்கிக்கோங்க. வாங்க மாட்டீங்க? அவ்வளோதான். நம்ம தான் இந்த பாக்ஸ் நீ காலி பண்ணாம நான் வீட்டுக்கே போகிறேன். அங்கிள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அங்கிள்? யாருமே வாங்க. அண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களாண்ணா? அங்கிள் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறீங்களா அங்கிள்? ஆண்டி ஐஸ்கிரீம் அண்ணா அண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களாண்ணா? யாருமே வாங்கணும்னா வந்ததுக்காக நீங்களே தூக்கிட்டு ஓட சொல்றேன். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அண்ணா ஐஸ்கிரீம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்னல்லாம் வந்து நிற்பாங்கல்ல, நிற்கும் போது நம்ம வித்துடலாம். அதுதான் முடியும். குட்டி ஓனர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த சிக்னல் போடும்போது ஏதோ போட்டாங்க. இப்போ நிற்கலாம் அப்படியே விட்டாங்க. 15 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு. வேணுமா ஐஸ்கிரீம்? வேணுமா ஐஸ்கிரீம்? ஒன்னே 15 ரூபா தான். அக்கா வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. 15 ரூபா. யாரு கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல. நீங்க ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. காசு நாங்க 15 ரூபா தான். இது குடுக்குது. இவர் தான் வாங்கி தராரா? 15 ரூபா தான். 5 ஓ இந்த 5 உங்களுக்கா? 5 எவ்வளோ? 3 × 5 அவ்வளோதான். அங்கிள் உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம். நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆமா ஆரஞ்சு கலர்ல இருக்கீங்க. அங்கிள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அங்கிள். அங்கிள் சூப்பரா இருக்கும். சரி சாப்பிடக்கூடாது உங்களை போஸ்ட் பண்ண. அங்கிள் காசு கொடுக்கல. அங்கிள் காசு. அங்கிள் 15 ரூபா. வேற பிராண்ட் வேணுமா? உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க. அது உள்ள போட்டுறாங்க. குட்டி ஓனர் 100 ரூபாய் வேணுமா? 50 ரூபா வேணுமா? 50 ரூபா. அதான் 100 ரூபா. ஆமா அதான் இருக்கலே சம காசு. இருக்கலே சம டேஸ்ட் ஆகும். இதெல்லாம் 45 ரூபா, 55 ரூபா, 65 ரூபா. 45 ரூபா தானே இது? 40 ரூபா. இது வாங்கிக்கிறீங்களா? இது இல்லையா காலி வச்சு சோசிட்டு போறானா பைக் தட்டி அவட்ட கேட்போமா? அண்ணா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். 15 ரூபா தான். அதிகம் கழுத்துல குட்டி ஓனர் நம்ம எத்தனை ஐஸ்கிரீம் வித்துருக்கோம்? 10 ஐஸ்கிரீம் வித்துருக்கோம். 10 ஐஸ்கிரீம் வித்துருவோமா? இன்னும் சொல்லுங்க. டாஸ்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேனே. எவ்வளவு நேரத்துல வித்துருக்கோம்? 35 நிமிஷத்துலயா? 35 நிமிஷத்துல 10 ஐஸ்கிரீம் வித்துருக்கேன். வாவ் என்ன முடியுது? ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து 1 மணி நேரத்துல 10 ஐஸ்கிரீம் விக்கணும். 10 ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது இதனால நீங்க உங்க அப்பா கிட்ட என்ன சஜஸ்ட் பண்ணி என்ன வேலைக்கு எடுத்துட்டீங்களா? இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையா? சொல்லிருந்தா உன்னை நான் இங்க வரவே விட்டுருக்க மாட்டேன் தானே. அப்படிலாம் இல்லையா? யூசுவலா இந்த டைமிங்ல இவ்வளவு ஐஸ்கிரீம் விற்குமா? ரைட் டைம்ல ஓடும். ரைட் டைம்ல தான் இந்த அளவுக்கு ஓடுமா? யூசுவலா இந்த டைம்ல இந்த மாதிரில ஓடும். சொல்ல முடியுதுன்னா அப்ப அச்சு வந்து சீக்கிரமா ஒரு ஐஸ்கிரீம் கடை போடலான்னு அந்த பிசினஸ் பேசுவாங்க. இன்னும் 2
எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் விற்று கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் நம்மளால வந்து இவங்க சும்மா நிற்கக்கூடாது இல்லையா, அவங்களோட பிஸ்னஸில் அவங்க பிஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து என்னோட வேலையை தாழ்மையுடன் ராஜினாமா செய்து கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் குட்டி ஓனர். நான் பற்றி உங்கள் அப்பா கிட்ட எடுத்து சொல்லுங்கள், எப்பயாச்சும் எனக்கு வேலை கட்டுப்பாடு ஏதோ வந்தால் நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். அவன் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. அதானே என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். இது என்னோட ஐஸ்கிரீம், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. நான் உள்ள நாள் உங்களுக்காக வேணும். நிஜமாவா? இதுக்கு பதிலாக கப்பு கொடுங்க. இது வித்துரும்ல எப்படியும். எங்களோட சேலரி 10 ரூபா 10 ஐஸ்கிரீமுக்கு. தேங்க்யூ. எனக்கும் இவனுக்கும் பாதி பாய். ஸோ நம்ம இப்போ வந்து இவ்வளோ அழகாக இதை வித்து கொடுத்ததுக்காக இது வந்து அண்ணா வாங்கி கொடுத்தது. 2 வாங்கி கொடுத்தாரு, ஒன்று கொடுத்துட்டாங்க. இது இதோட ரேட் 25 rupees 15 rupees கொடுத்ததால இதோட ரேட் இப்போ வந்து 10 ரூபா வாங்கணும். எக்ஸ்ட்ரா ஆள் 5 ரூபா. ஓகே பாதி ஐயோ எனக்கு கொடுக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து வித்துட்டேன், என்னால நம்பவே முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சூப்பர் சும்மா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மூஞ்சி கண்டுபிடிச்சதால ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போறீங்க அதானே? எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்களா? என் சப்ஸ்கிரைபரோட கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடும். அவர் என்ன சொல்ல வர ஐஸ்கிரீம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? உங்க பட்ஜெட் என்ன? 10 ஐஸ்கிரீம் 15 ரூபாய் இருக்கு. சரி உங்களுக்காக நான் வாங்கி தரட்டா? நீங்க என் சப்ஸ்கிரைபர்ன்றதுனால ஒரு 5 ரூபா மட்டும் கொடுங்க, அது அவனோட ஷேர். வாவ் புது கஸ்டமர். நான் பிடிச்சி கொடுப்பேன். ஆனா மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா நீங்க விடவே மாட்டீங்க. சூப்பரா இருக்கும். அதான் இருக்குல்ல டாப் நாச் நம்ம கடையில. 100 ரூபாய் தான். ஆமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. லைஃப்ல நம்ம ட்ரை பண்ணோம்ல. 110 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்றாரு. நாளைக்கு 120 ரூபாய் ஆயிடும். உங்களுக்காக நான் 100 வாங்க சொல்றேன். ஆமா பாய். ஸோ ஸ்வீட் கைஸ். இப்போ நீங்கள் ஹாப்பி? 45 ரூபா வியாபாரி எப்படி 100 ரூபாய்க்கு மாற்றினா எனக்கு பிஸ்னஸ் தெரியும் கைஸ். எல்லாரையும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நம்ம ஓனர் டீ சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி வேலைக்கு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லை. எதுவும் உங்களுக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என் கண்ணு முன்னாடியே சாப்பிடணும். வேணுமா? ஏன்னா நம்ம தலையோட ஃபேவரட் தான். அதனால நம்ம வந்து இதை அவர் வாங்கி வச்சுக்கிட்டோம். தேங்க்யூ. வச்சோம் பாய். ஆமாம் மேம்.